Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 20/7/2024. இந்த வீடியோவை நைட் ஒரு 8:30க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நீட் யூஜி 2024 ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது நியூ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க, தமிழ்நாட்டில் 700க்கு மேலே 650க்கு மேலே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எத்தனை பேர் எடுத்துருக்குறாங்கங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிசல்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த டேட்டாஸ் எல்லாம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12 o'clock மேலே என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த நியூ ரிசல்ட்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம டீம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், அப்புறம் நான், அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ண டேட்டா தான். ஸோ ஆல்மோஸ்ட் இது கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சில ஹியூமன் எரர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்பாலஜி மாதிரி கேட்டுக்கலாம். இதை ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம என்னவெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீட் யூஜி 2024 இப்போது 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணின இந்த ரிசல்ட்டில் 700+ எவ்வளவு அப்படின்னா 700+ வந்து 129 பேர் வாங்கியிருக்காங்க. 650+ 1579 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா குமுலேட் பண்ணிக்கணும். இப்போது இதில் 650, இப்போ 700 129 அப்படின்னா இந்த 650ங்கிறது இதுலேயும் ஆட் ஆகிருக்குது. புரியுதுங்களா? அப்போது 1579 பேர்த்தில் 129 பேரை நீங்கள் கழிச்சுக்கிட்டிங்கன்னா 700+ மட்டும் இருக்கும். அப்போது இது எல்லாமே குமுலேட்டிவ் டோட்டல். புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 600க்கு மேலே 600+ எவ்வளோன்னா 4870 பேர். அதே போல் 550 and above, இப்போ 550 and aboveனா 600 வரும், 650 வரும், 700 வரும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 9235 ஸ்டூடெண்ட்ஸ். 500+ எவ்வளவு, 500க்கு மேலே எத்தனை பேர் அப்படின்னா 14,351 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதே போல் 500 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 450+ எவ்வளவு அப்படின்னா 20,181 கேண்டிடேட்ஸ். 400+ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,719 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதே போல் 350+ எவ்வளவு, அப்போ 350+ எவ்வளவு அப்படின்னா 34,167 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதே போல் 300+ எவ்வளவு அப்படின்னா அது வந்து 42,151 கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வேணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு டைம் போடலாம். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நம்ம இது வரைக்கும் கலெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸினுடைய டோட்டல் மார்க்கு எவ்வளவு அப்படின்னு. 700+ 129, இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 650+ 1579, 600+ 4879, அதாவது 600க்கு மேலே 4870 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 550க்கு மேலே 9235 கேண்டிடேட்ஸ். 500+ எவ்வளோனா 14,351. 450+ 21, 450க்கு மேலே எடுத்தவங்க 20,181. 400க்கு மேலே 26,719. இந்த சைடு இருக்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. 350க்கு மேலே 34,167 பேர். 300க்கு மேலே 42,151 பேர். இப்போது
இந்த சீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் டோட்டலாக 600 + 600க்கு மேலே எடுத்தவங்க தமிழ்நாட்டில் மட்டும் 4450 பேர். இந்த 4450 பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிச்சுருக்குறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிக்கும்போது அரியலூரில் உங்களுக்கு வந்து 47 பேர் 600க்கு மேலே இருக்காங்க. சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் உங்களுக்கு வந்து 52 பேர் 600க்கு மேலே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் உங்களுக்கு வந்துட்டு 1018 பேர் 600க்கு மேலே இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம மேனுவலாக கலெக்ட் பண்ணணும் தான். இதில் ஏதாவது ஒரு சில தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கோயம்புத்தூரில் சிபின்னு போட்டுக்கலாம். கோயம்புத்தூரில் வந்து 287 பேர் 600க்கு மேலே எடுத்திருக்காங்க. அடுத்தது கடலூரில் உங்களுக்கு 89 பேர் 600க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்தது தர்மபுரியில் உங்களுக்கு வந்து 102 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திண்டுக்கல்லில் 106 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து 175 பேர் 600க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்தது காஞ்சின்னு போட்டுக்கிறேன். காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு 31 பேர் 31 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது கன்னியாகுமரியில் உங்களுக்கு வந்து 109 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். 10 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டோம். 11 கரூரில் வந்து உங்களுக்கு 49 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு வந்து 143 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்தது மதுரையில் 200 பேர் 200 கேண்டிடேட்ஸ் வந்து 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நாகையில் வந்து உங்களுக்கு 4 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நாமக்கல்லில் உங்களுக்கு வந்து 718 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நீல்கிரிஸில் 4 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. புதுக்கோட்டையில் உங்களுக்கு 23 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ராமநாதபுரத்தில் எத்தனை பேர்? 16 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. சேலத்தில் வந்து 262 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. சிவகங்கையில் உங்களுக்கு வந்து 26 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. தஞ்சாவூரில் உங்களுக்கு வந்து எத்தனை பேர்? 117 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. என் ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்குங்க. ஓகேங்களா. இப்போ வந்து தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் போன ஸ்லைடில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூருக்கு அப்புறம் திருவள்ளூரில் 600+ எடுத்தவங்க 25 பேர். நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலையில் 46 பேர் 600க்கு மேலே வாங்கியிருக்காங்க. 24 வந்து திருவாரூரில் 9 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. திருவாரூருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் 214 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது
திருப்பூரில் 115 பேர் 600க்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். அடுத்தது திருச்சியில் 265 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடியில் 41 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் 72 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் 57 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. விருதுநகரில் 69 பேர் 600க்கு மேலே மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் கூடுதலாக ஏதாவது தகவல் கிடைச்சிது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். அதனால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAPVS யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக பெய்டு சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இப்போ எழுதிட்டு இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இந்த பேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you and have a nice day.